ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுடைய சேனலில் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவாக பொதுத்தமிழ் இருக்குது. 150 மார்க்குக்கு உண்டான ஆன்சர் வந்து அதில் கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு பார்ட் ஏ, அதாவது பொதறிவு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால் வந்துட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சரில் எவ்வளோ கரெக்டுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின், சரியான இணையை கண்டறிக. இதில் வந்துட்டு குடியரசுத் தலைவர்களுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க, அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எது வந்துட்டு சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 3 மற்றும் 4 இதுதான் வந்துட்டு பக்ருதீன் அலி அகமத், சஞ்சீவ் ரெட்டி இது மட்டும்தான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து கரெக்டானது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, 0.5A மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியே சென்ற எதிர் மின்னணுக்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனுடைய கரெக்டான ஆன்சர் வந்துட்டு 3.8 × 10⁻20 எலக்ட்ரான்ஸ். அதாவது ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் வந்துட்டு சி, அதாவது காக்காநாட். இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்தது 4வது கேள்வி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கிறது? 2 அப்படிங்கிறது வந்துட்டு 2 அடி இருக்கிற திருக்குறள். ஸோ திருக்குறளை தான் குறிக்குது. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இதுக்கு. அடுத்த கேள்வி வந்துட்டு, எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்னா திணையளவு நன்றி தான் வந்துட்டு அவர் பனையளவாக கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்துட்டு, கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாமை கவிதை வரிகளுக்கு வந்து உரியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான விடை. அடுத்த கேள்வி, ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் கால வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 2, 1, 3, 4. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இதுக்கு. அடுத்த கேள்வி வந்துட்டு, அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன வடிவம் அப்படின்னா அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான விடை. தான் சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. CO2, NO, காரியம், ஹைட்ரோ கார்பன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பொறுத்துக ஆப்ஷன் எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். 2, 3, 1, 4 இதுதான் வந்துட்டு சரியான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்த கேள்வி, தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. துவை வேட்டி. இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். சரியான விடை வந்துட்டு ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, உற்றொலி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது அப்படின்னா கல்வியினுடைய சிறப்பை தான் வந்துட்டு இந்த புறநானூற்று பாடல் வந்து வலியுறுத்துறது. அடுத்த கேள்வி வந்துட்டு, பின்வரும் இணைகளில் தவறானவற்றை கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ராமோசிஸ், குஹா, சந்தல்ஸ், கிட்டூர். இதில் வந்து ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு. ஏன்னா இது 2 மட்டும்தான் தப்பாக இருக்குது. அதாவது சந்தல்ஸும் கிட்டூர் மட்டும்தான் வந்துட்டு தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்தது, விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை காலவரிசைப்படி தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாண்டில், அலெக்சாண்டர். ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான விடை இதுக்கு. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. சட்ட உறுப்பு 18, 21, 23, 20 கொடுத்துருக்காங்க. இதில் எது தப்பாக இருக்குது அப்படின்னா 3, 4 தான் வந்து தப்பாக இருக்குது. 23 கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு, 20 வந்துட்டு சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இந்த கேள்விக்கு. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. பிராமணர் அல்லாதோர் இயக்கம், சுயமரியாதை இயக்கம், சுத்தி இயக்கம், சத்திய சோதக் சமாஜ் இயக்கம். ஸோ ஆப்ஷன் வந்து இதில் எது வந்துட்டு கரெக்டான விடை அப்படின்னா ஆப்ஷன் டி தான். 1, 2, 3, 4. ஏன்னா இது எல்லாமே கரெக்டாக அதுக்கு நேராகவே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 1, 2, 3, 4 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்தது கேள்வி,
பின்வருவனவற்றில் மித்ரமேளா சங்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா விநாயக் தாமோதர் சாவர்கர். இவர் தான் வந்துட்டு மித்ரமேளா அப்படின்ற சங்கத்தை வந்து தொடங்கியவர். அடுத்தது வந்துட்டு அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சி 1906 நிறுவியது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறுவியவர் கேட்டிருக்கிறதுனால இதுக்கு ஆன்சர் ख्वाजा சலிமுல்லா. இவர் தான் வந்துட்டு முஸ்லீம் லீக் கட்சியை வந்துட்டு 1906 நிறுவியிருக்காரு. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு, 1 மற்றும் 2. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா குல்பதன் பேகம். இவங்க தான் வந்துட்டு ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் முகலாயர்களில். அடுத்த கேள்வி, கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று ஏ என்னன்னா 2,4-D கலைக்கொல்லியாக செயல்படுகிறது. காரணம் வந்து 2,4-D கருவுறாமல் கனி உருவாக காரணமாகின்றது. இது ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு தான். ஸோ ஏ சரியானது, ஆர் சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, புறவேயப்பட்ட தன்மை, முன்கணிப்பு தன்மை மற்றும் பொதுமை தன்மை ஆகியவை டேஸின் அம்சங்களாக அமைகிறது அப்படின்னா அறிவியல் முறை. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார் அப்படின்னா பி மட்டும், அதாவது 3ஆம் சங்கம் பி மட்டும்தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர் இதுக்கு. அடுத்தது, ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலைவிட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க 120 மீட்டர் ஸ்கொயர்டு. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அதுக்கு. ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர். இவர் தான் வந்துட்டு ரூபாயின் பிரச்சனையை வந்துட்டு அப்படிங்கிற ஆய்வறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாரு. அடுத்த கேள்வி, நியூ லாம்ஸ் ஃபார் வேர்ல்ட் என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரணி எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா அரவிந்த் கோஷ். இவர் தான் வந்துட்டு அந்த கட்டுரை வந்து எழுதினது. நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார் அப்படின்னா இந்திரன். ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் பற்றி தவறான கூற்று கேட்டிருக்கிறாங்க. ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான விடை இதுக்கு. ABCDE = P1 Q2 R3 S4 T5 என இருந்தால் பின்வருவனவற்றுள் அப்படின்னு சொல்லிட்டு Q2 BF V7A என்பதற்கு சமமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான விடை. BQ 2U 6Z P1 இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 1600 கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினியின் அடக்க விலை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 15,000. 10 கிலோ எடையுள்ள ஒரு பொருளில் 1 நியூட்டன் விசை செயல்படுகிறது. இதன் விளைவாக அந்த பொருள் 4 வினாடிகளில் 100 சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் எனில் அதன் ஆரம்ப வேகம் வந்துட்டு கண்டறியவும் கேட்டிருக்காங்க. ஆரம்ப வேகம் என்னன்னா 5 சென்டிமீட்டர் பர் வினாடி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளி ஒளிர்கிறது. அப்போது அதன் இதழ்களின் நிறமாக தோன்றுவது என்னன்னா கருப்பு கலர் நிறம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். வந்துட்டு சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அதன் மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது. இது வந்துட்டு ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏயினுடைய சரியான விளக்கம். ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் வந்து இதுக்கு. அடுத்த கேள்வி, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, சீனா இதில் வந்து பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் எதுனா 5, 3, 1, 2 ஆப்ஷன் டி இதுதான் வந்துட்டு இதுக்கு சரியான விடை. பின்வருவனவற்றுள் CEDAW என்ற விரிவாக்கத்தின் பொருளை சரியாக தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாட்டையும் நீக்குவதற்கான மாநாடு. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதுக்கு சரியான விடை. அடுத்தது, தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளும் பின்வருவனவற்றில் எது ஒரே இடத்தில் உள்ளது அப்படின்னா தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இதுக்கு. அடுத்தது, 1, 2, 2, 3, 3, 3
முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 11 தான் வந்துட்டு இதுக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி, ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பியின் குழுவிற்கு கிடைக்கும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 6,050. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இதில் வந்துட்டு அதனுடைய சரியான இருப்பிடத்துடன் பொருத்தவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். இந்த கேள்விக்கு NIFPHATT பின்வரும் நிறுவனங்களை இதன் சரியான இருப்பிடத்துடன் பொருத்தவும். இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஸ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு தங்கம் நாணயங்களை மட்டும்தான் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஷாக்கி ஷார்ப் அல்லது ஹாசில் ஷார்ப் என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னா நீர்ப்பாசன வரி. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை. நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது? 1956. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. அடுத்த கேள்வி வந்துட்டு பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இதுக்கு. அடுத்தது, இந்தியாவில் வறுமை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஒசா ஆய்வு 1960 61, ஃபர்தான் வந்து 74, மின்ஹால் வந்துட்டு 1972 73, தண்டேக்கர் மற்றும் ராத் ஆய்வு வந்துட்டு 1971. ஸோ ஆப்ஷன் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா 1 4 3 2. இதுதான் வந்துட்டு ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடையாக இருக்கும். 500இன் 30% மதிப்பில் 20% என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 30 தான் கரெக்டு. அதே மாதிரி வந்து இந்த கேள்வி வந்துட்டு 4 18 100, அதாவது இந்த 3வது கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்களே விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 48 தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்த கேள்வி வந்துட்டு முதல் எண் 7 எண்களின் கூடுதல் 253 எண்ணில் எண்ணின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 22 தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்போது இந்தியாவில் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா இது ரெண்டும் மட்டும்தான் இந்தியாவில் இல்லாத ஹரப்பா நாகரிகம். அடுத்த கேள்வி வந்துட்டு என்னென்னா, கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6 மற்றும் மேற்கு வங்கத்தில் 2 சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியவை. இவற்றில் எந்த பகுதியானது கடுமையான வகை புயல்களில் 70% பாதிப்பை அடையும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சுந்தரவன பகுதி தான் வந்துட்டு சரியான விடை. 1987 டேஸ் ஐக்கிய நாட்டு சபை அறிவித்தது. ஆப்ஷன் பி சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். எந்த ஆண்டு ஃப்ளிப்கார்ட் தமிழ்நாடு MSME வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு பரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 2021. அதாவது CAT = ABC, DOC = DEF என இருந்தால் tan/cot என்பது பின்வருவற்றுள் எதனால் குறிக்கப்படலாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் CBNAEC. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இதுக்கு. அடுத்த கேள்வி, E and Z B D M 4 N K H 2 A C Z S V 3 F 1 J L O Q F 5 P R வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன தொடர் அப்படின்னா MNQ. அதாவது ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான விடை இதில். அடுத்தது வந்துட்டு கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன. பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும், நவீன சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இதில். அடுத்த கேள்வி வந்துட்டு பின்வருவனவற்றில் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஹேமடைட் தாது, மேக்னடைட், லிமோடைட், சிட்ரைட். இதில் ஆப்ஷன்
சி தான் வந்துட்டு கரெக்டு. 1, 2 மற்றும் 4 இதுதான் வந்துட்டு இதுக்கு சரியான ஆன்சர். அதே மாதிரி இதுவும் கூற்று காரணம் தான். சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஆணைய தலைவராக நியமித்தார். இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளது. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி தான் கரெக்டு, ஏ தவறானது, ஆர் சரியானது. இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஃபாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேட், அதாவது FOX இஸ் ஈக்குவல் டு CAT எனில் XEROX என்பது எதனை குறிக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு, TERAT. இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடைகளிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 1/36, 1/36. இதுதான் வந்து சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளுக்கு இந்தியாவின் ஒரு பழங்குடி இனம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி, அதாவது ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டு, பில்ஸ் தான் வந்துட்டு சரியான விடை இதில். அடுத்த கேள்வி, டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1 மற்றும் 4. தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல் கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் செயற்கை நுண்ணறிவு, இது 2 தான். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, பின்வரும் அடித்தளங்களில் தொடர்புடைய பெயர்களோடு சரியாக பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஆப்ஷன் சி தான் சரியான விடை, 4, 3, 1, 2. அடுத்த கேள்வி, ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு, 4 நாட்கள். அடுத்த கேள்வி, ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தின் எத்தனை ஆண்கள் உள்ளனர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு, 36 பேர் வந்து அதில் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை. பின்வருவனவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும். அதிவேகமான, நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, ஏ மற்றும் பி ரெண்டும் சரியானவை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அலகு செயற்பாடுகள் ஆகும். இந்த முறை பின்வரும் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான விடை, MSWவிலிருந்து கழிவு கூறுகளை செயலாக்குதல் மற்றும் மீட்டெடுத்தல். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான விடை. அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்போது நிறைவேற்றியதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி மார்ச் 23, 1940. இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, 66 சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 3 சென்டிமீட்டர். இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 80,000 முதல் ஆண்டிற்கு 4% வந்து குறைகிறது, 2வது ஆண்டிற்கு 4% வந்து அதிகரிக்கிறது எனில் அதன் தற்போதைய விலை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் டி ரூபாய் 79,172. பின்வருவனவற்றை பொறுத்துக. வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், மூலதன ரசீதுகள். ஸோ இதில் எது வந்துட்டு கரெக்ட் அப்படின்னா 3, 1, 2. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி 555 ஒரு சதுர கிலோமீட்டர். ஸோ இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்படுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா முதுக்குறவை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான ஆன்சர். கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ மால்நாடு. அடுத்த கேள்வி, எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம்
மற்றும் சாக்ஷு வசதியை தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு, தகவல் தொடர்பு அமைச்சகம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, ஆண்டு வட்டி விகிதம் 16.2/3% எனில் 68,000த்திற்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டி கணக்கு. ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை, 8,500. அடுத்த கேள்வி, A/B/C equal to 2:3:4 எனில் A/B/B/C/C/A இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 8:9:24. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு. ஸோ இத்திட்ட காலத்தில் 75 விழுக்காடாக கல்வியறிவில் உயர்வு. ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு அதுக்கு கரெக்டானது. அதாவது மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியமல்ல. மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியமல்ல. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா தப்பு தான். ஸோ அதனால் இருவருக்குமே மறுநியமனம் அப்படிங்கிறது சாத்தியமல்ல. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான விடை. அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது. பின்வருவனவற்றுள் எவை பொதுவாக விதைப்பு முகவர்களாக உபயோகப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 3 வெள்ளி அயோடைட், உலர்பனி, சோடியம் குளோரைட். ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 1, 2 மற்றும் 3. அடுத்த கேள்வி, ஈவேரா பற்றி கால வரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், 2, 3, 4, 1. ஃபஸ்ட்டு அவர் வந்துட்டு காங்கிரஸில் சேர்றாரு, அதுக்கப்புறமா வந்துட்டு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராகிறாரு, அதுக்கப்புறமா தான் வைக்கம் சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறாரு, அதுக்கப்புறமா அவர் வந்து நீதி கட்சியோட தலைவராக இருக்கார். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர். ஸோ யார் இது அப்படின்னா வந்துட்டு குலசேகரர். ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், பிற்பகல் 3 மணி. ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, x³ = 8y3 மற்றும் x² - k² இன் மீ பெரு பொது வகுதி x + ky எனில் k இன் மதிப்பு கேட்டிருக்காங்க. -2 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அதுக்கு. அடுத்த கேள்வி, இயற்றப்பட்ட ஆண்டு சட்டத்தின் பெயர். 1963, 91, 71, 51 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு, 3, 4, 1, 2. இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்டவற்றில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினார். இதுதான் வந்து தவறானது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு தவறான கூற்று. அவர் 1425 கொடுத்துருக்காங்க. 1429 தான் வந்துட்டு அவர் வந்து மாத்துறாரு. ஸோ அதனால் இதுதான் வந்து தவறான கூற்று. அடுத்த கேள்வி, இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யார் அப்படின்னா V.A. ஸ்மித். ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்து விட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் தாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 8:20 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார். ஆப்ஷன் டி தான் கரெக்டு, 6.5 மணி நேரம். அடுத்த கேள்வி, பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1
சரி, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 1 மற்றும் 3. திருவிக தேசபக்தன், அன்னி நியூ இந்தியா, இது மட்டும்தான் வந்துட்டு சரியாக இருக்கிறது. அதனால இது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்துட்டு டேஸின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். ஊமைத்துறை, இவருடைய இயற்பெயர் தான் வந்துட்டு குமாரசாமி நாயக்கர். சாக்கரியா ஆணையம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 3 மற்றும் 4. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கேள்வி, தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஜூலை 18. இதுதான் தமிழ்நாடு தினம். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணை எவைன்னு கேட்டிருக்காங்க. பி தான் கரெக்ட். 1 மற்றும் 2 சரி. 2014, 15 2014, 2023, 1982, 1984. இதில் வந்துட்டு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா 1 மற்றும் 2 மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை. தோற்றுவித்தவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாளை சரியாக பொருத்தவும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அதுதான் கரெக்டு. அடுத்த கேள்வி, தனிவட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு மாதம் ஆகும்னா 150 மாதங்கள். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, 327 மற்றும் 0.09 மீசிமா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், அதாவது 27. இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, கீழ்கண்பவனவற்றுள் இது 3√7 மற்றும் 4√5 இவற்றிற்கு இடையில் அமையும்னு கேட்டிருக்காங்க. ஸோ √3 ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர், அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் 2 விதமான பணிகளை செய்கிறார். காரணம் வந்துட்டு ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது. இதில் கரெக்டானது வந்து என்ன அப்படின்னா டி தான். கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. ஆனால் கூற்று ஏக்கான சரியான விளக்கமான காரணம் ஆர் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்க் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு புகழ்பெற்ற கைவினை கலைஞர்கள் இவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த விருது வந்து கொடுக்குறாங்க, சில்க் விருதுகள். அடுத்த கேள்வி, நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏன் என்று நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு டேஸாக இருப்பதால். ஆப்ஷன் ஏ செங்குத்தாக இருப்பதால் வந்து அதை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் டி செல்வம். இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இதுக்கு. அடுத்த கேள்வி, டேஸ் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என்று யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அரண் ஆக்கம் வேண்டாதான். ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான விடை. ஸோ இந்த அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு குரூப் 2ல் கேட்ட எல்லா கேள்விகளுக்கு உண்டான விடையுமே வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு ஆப்டிடியூடு குரூப், அதாவது பொதுத்தமிழ் வந்து வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் டிஎன்பிஎஸ்சியிலேருந்தே வந்துட்டு அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து அனுப்புவாங்க. அதை அனுப்பினதுக்கப்புறமா நம்ம இன்னொரு தடவை நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஆன்சர் எல்லாத்தையும். இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னாலும் அது சரியாக இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி பற்றின கண்டென்ட் மட்டும்தான். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் தான் வந்துட்டு என்னால் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.